ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரமோ வந்திருக்கு. நேத்தி வச்ச அந்த திவ்யா வச்ச காரக்குழம்பு பயங்கர காரமாக இருந்துச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதனால நெய் பிரச்சனை வந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனை நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து பயங்கர கோவமாக கத்திட்டுருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, காரக்குழம்பு காரமாக இருக்குது, அதனால நீ சாப்பிடாதன்னு சாப்பிட முடியாதுன்னு சொன்னல, எதுக்கு சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து கெமி பார்த்து கேட்குறாங்க. இப்போ பிரஜன் வந்து சொல்கிறாங்க, காரமாக இருந்தால் பரவாயில்ல, நான் தயிர் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் சொல்கிறாரு. அப்புறமா அரோரா ஒரு சீனில் சொல்கிறாங்க, காரமாக இருந்தால் பார்த்து சாப்பிடு, உனக்கு தேவைன்னா மட்டும் சாப்பிடுன்னு சொல்கிறது என்ன பெரிய தப்பா அப்படின்னு அரோரா சொல்கிறாங்க. அப்புறம் வியானா சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் வெளியில் தெரியணுங்கிறதுக்காக ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கா, ஓன்னு அழுதுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியானா சொல்கிறாங்க. பிரஜன் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பண்ணிவிட்டு அழுதுட்டு நீ ஓடிட்டா நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டுன்னு ஆகிடுமா அப்படின்னு சொல்லி ஒரு 5 டிஃப்ரெண்ட் சீன்ஸ் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து கெமியை வந்து கோவப்பட்டு திட்டிகிட்ருக்காங்க. ஸோ மேபி காரக்குழம்பு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அது ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. கொஞ்சம் டேஸாக கெமிக்கு வந்து கையில் அடிப்பட்டதுலேருந்து வெளியே போனப்போ ஹாஸ்பிட்டலில் யாரோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்திருக்காங்க போல இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கேம் ப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்கன்னு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் கெமி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கும் கோவப்படுறதும் கத்துறதும் அழுறதுமா இருக்கிறாங்க. அது அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்னு தெரில. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.